ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் வந்து நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல வந்து ஃபோர்த் ஷினோபி வேர்ல்ட் வார் கவுண்டவுன்கிற ஆர்க்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்க்கோட எபிசோட்ஸ் ஃப்ளோவாக போயிட்டு இருக்கப்ப இடையில ஃபில்லர்ஸ் வரும். இப்போ நம்ம எபிசோட் 243 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே லேண்ட் ஆஃப் லைட்டிங்கோட ஷிப்பை தான் காட்டுவாங்க. லீஃப்ல இருக்க சுனாடி ஷிகாக்கு கிட்ட இன்னத்துக்கு அவங்க ரீச் ஆயிருப்பாங்கன்னு ரைக்காகி அந்த இடத்த பற்றிலாம் பெருசாக எதுவும் சொல்ல, ஆனால் அங்கே மறைஞ்சிருக்கான ஏத்தடம் தான் சொல்லியிருக்காருன்ட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஷிகாக்கு நருட்டோவோட பர்சனாலிட்டின்னு பார்த்தாலே வார் மட்டும் நடக்காது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படியும் பேட்டில் ஃபீல்டில் இறங்கியே அவன்ட்டு வருவான் பாரு சுனாடி. அதனால தான் நருட்டோவை ரொம்பவுமே கிளாசிஃபைடான எஸ்ராங்க் மிஷன் கொடுத்து அனுப்பிச்சதா தான் சொல்லி தாட்டி விட்டுருக்குன்பாங்க. மிச்சத்தை அவங்க கூட இருக்கவங்க பார்த்துக்குவாங்கும் போது நருட்டோவை காட்டுவாங்க. நருட்டோ ஆக்டோபஸ்ன்ட்டு தேடிட்டு இருப்பான். யாமட்டோ என்னடா பேசுறீங்கவோ அதை தான் எனக்கு கைட் பண்ண போகுதான், ஞாபகம் இருக்கா அந்த ஜெயின் கிராம்சேஜ் சொன்னாரேன்னு சொல்லுவான் நருட்டோ. கேமமாரு நருட்டோ அது உனக்கான ப்ராஃபஸின்ட்டு நீ சீக்கிரமே ஒரு ஆக்டோபஸை சந்திக்க போறேன்னு சொல்லியிருப்பாரு. நருட்டோ அந்த ஆக்டோபஸ் எங்க இருக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி கேட்கவும் கேமமாரு எனக்கு சரியா தெரியலின்ட்டு பார்க்க போனா தனிமையான ஐலண்ட் கிரியேச்சர்ஸ்க்கான பேரடைஸ் அது என்ன மாதிரி யாருக்குல அது ஒரு ஃபன் ரெசார்ட் மாதிரி இருப்பாரு. நருட்டோல அப்பவே அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த இடத்துல தான் உனக்கு ஆக்டோபஸ் ஹெல்ப் பண்ண போதுன்ட்டு அங்க உனக்கான கைடன்ஸ் கிடைக்கும் இருப்பாரு. ஆமால அந்த ஆக்டோபஸ் தான் நண்பர் யாமட்டோ. நருட்டோ எக்ஸைட்மெண்டோடவே இருப்பான். அவர் சொன்ன மாதிரியே தனிமையான தீவுக்கு வந்திருக்கும். அப்படின்னா அவர் சொன்ன மிச்ச விஷயங்களும் நடக்குதான்னு பார்த்துட்டு இருப்பான். யாமட்டோ நல்ல வேலை இவன் எதையும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு திங்க் பண்ணுவாரு. செயலர் ஒருத்தர் சீக்கிரமா எல்லாரும் இறங்க தயாராகுங்கன்பாரு. ஒரு ஷினோபி அந்த ஐலாண்ட் தெரிய ஆரம்பிச்சுங்கவும் சொர்க்கமே ஏதோ வரன்ட்டு நருட்டோ அந்த ஐலாண்டை பார்ப்பான். பட் முள்ளா இருக்கும். நருட்டோ க்ளோஸா வாட்ச் பண்றப்பதான் தெரியும் ஏகப்பட்ட சடலங்கள் தான் இருக்கும். ஏன்னா இது பேர் தான் சொர்க்கமான்ட்டு பாப்பான் நருட்டோ. கிளவுட் சேர்ந்த ஷினோபி உங்க ஊர்ல எப்படி ஃபாஸ்ட் ஆஃப் டெத் இருக்கோ அதே மாதிரி இது எங்க ஊர்ல, ஆனா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் பாரு, இதுதான் ரெசார்ட்டான்னு கேட்பான் நருட்டோ. அதுக்கு அந்த கிளவுட் ஷினோபி இல்ல நீங்க உள்ள எல்லாம் சேஃபா தான் இருப்பீங்கன்ட்டு நம்ம கிரியேச்சர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும், அதுக்கு சாந்தமானது தான், ஆனா ஒன்னு தவறன் பாரு. இந்த இடத்த எப்படா சொர்க்கம்னு சொன்னீங்கன்ட்டு நருட்டோ கத்துவான். இது ஒன்னு மட்டும் சாதம் இல்லாதன்னு சொன்னீங்களா அது என்னன்னு சொல்லி கேட்பாரு யாமட்டோ. காமாமாரு ஜெயின் கிராம்சேஜ் இருக்கா இல்லையா அவரை முட்டாள்னு திட்டுவான் நருட்டோ. அந்த கிளவுட் ஷினோபி கடல் கரை ஓரமா வாழ்ற ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும் பாரு டென்டக்கிள்ஸ் வரும். இதை பார்த்த நருட்டோ ஆக்டோபஸ் நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்துட்டேன் என்ன கைட் பண்ணுங்கன்ட்டு போய் நிப்பான். யாமட்டோ நருட்டோ அது ஒரு ஸ்குவிட்னு பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லேண்ட் ஹோய் இஸ் திஸ் a place of paradise அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கிளவுட் ஷினோபி நான் உன்னை பத்தி மட்டும் சொன்னேன்ல அதுகிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அந்த உடனே எதுதான்ட்டு ரொம்பவுமே பயப்படுவான். நருட்டோ அதோட டென்டக்கிள்ஸ் எண்ணிட்டு இருப்பான். யாமட்டோ அதை பார்த்துட்டு நீ அதை பார்த்தாலே தெரியுண்டா டென்டக்கிள்ஸ்ல என்னன்னு அவசியம் இல்லடான்னு பாரு. நருட்டோ இல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கதான்ட்டு ஸ்குவிட்டுக்கு 10 கால் இருக்கும், ஆக்டோபஸ்க்கு 8 கால் இருக்கும். ஒரு வேலை ஆக்டோபஸ் இருந்தா எனக்கு கைட் பண்ற மாதிரி இருந்தான்னு பேசிட்டு இருக்கப்பவே ஸ்குவிட் நருட்டோ பிடிச்சிருக்கும். யாமட்டோ நருட்டோவை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. பட் போட் ஷேக் ஆகல, சீல் ஃபார்மேஷன் கூட ப்ராப்பரா பண்ண முடியாது. கில்லர் பி 8 டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல வந்துட்டு ஸ்குவிட் வாங்கிக்க மண்டையில ஒரு கொட்டுன்ட்டு போட்டு தாக்குவாரு. இதை பார்த்து யாமட்டோ என்னடா வினோதமான ரைம்ஸோட இங்க இன்னொன்னு புதுசா வந்திருக்கேன்ட்டு பயப்படுவாரு. பக்கத்துல அலறுவாரு ஐயோ காப்பாத்துங்கன்ட்டு. நருட்டோ கில்லர் பியோட 8 டிரான்ஸ்ஃபார்மேஷனோட டென்டக்கிள்ஸ் எண்ணிட்டு அதே தான் இது ஆக்டோபஸ்மா அடி வாங்கின ஸ்குவிட் மயக்கத்துல நருட்டோ இறக்கி விட்டுரும். யாமட்டோ இதுதான் ஆக்டோபஸ்ன்ட்டு பார்க்கும்போது கிளவுட் ஷினோபி இது மாஸ்டர் கில்லர் பீன்மா. யாமட்டோ கில்லர் பியா அப்ப இந்த ஆக்டோபஸ்ன்ட்டு பார்க்கும்போது கில்லர் பி நார்மல் ஆயிட்டு லேட்டா வந்துட்டீங்களா முட்டா பசங்களான்ட்டு கீழே அங்குமே லீஃபஸ் அந்த ஷினோபி என்ன மனுஷனா மாறிச்சு பாப்பான். நருட்டோ ஆக்டோபாப்ஸ்னு கூப்பிட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு தத்தி பயோன்பா. என்ன தத்தி பயோவான்ட்டு ரைம் நோட்ஸ் எடுப்பாரு. கில்லர் பி நான் தான் தத்தி பயோ, மோதுராமா வேண்டாமா, நான் சொன்னா நடக்கும் வி, பொடி பசங்களை வெறுக்கிறேன் நான் ஒரு சட்ட விரோதின்பாரு. ஆக்சுவலா கில்லர் பி வரப்பெல்லாம் நானே ஒரு தனியா ரைம்ஸ் நோட்டை போட்டு எழுதணும் போல இருக்கு, அவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கு இவரை எக்ஸ்பிளைன் பண்ண. இதை பார்த்த நருட்டோ யாரா அந்த வினோதமான ஆளு இப்படிலாம் ரைம்ஸ் போட்டு இருக்கான்ட்டு இவரு தான் என்ன கைட் பண்ண போறான் அந்த ஆக்டோபஸான்ட்டு பார்ப்பான். கிளவுட் ஷினோபி அது ஒன்றும் வினோதமான ரைம்ஸ்லாம் கிடையாது, இது ஒரு காம்பினேஷன் என்கா சிங்கிங்கோட ரேப் பீட்டை போடுறாருன்ட்டு என்கா ரேப்புன்பான். நருட்டோ அப்படின்னா என்னடான்ட்டு கேட்பான். இதுக்கப்புறமா மோட்டோயி காட்டுவாங்க. எல்லாத்தோட வருகைக்காகவும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன்ட்டு வெல்கம் பண்ணிட்டு நான் சூப்பர்வைசர் மோட்டோயி உங்க தேவைகளை பூர்த்தி பண்ண போறது நான் தான் பாரு, உங்க ரூம்ஸ் நான் காட்டுற ஃபாலோ பண்ணுங்கன்னு பாரு. காயோட சிசிக்கு ரொம்ப மோசமா இருக்கும். அவோபா கூட்டிட்டு வரும்போது நம்ம என்ன வந்துட்டமான்னு சொல்லி கேட்பாரு. லேண்டுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ட்டு அவோபா கூட்டிட்டு போவாரு. நருட்டோ புஷிப்ரோ சென்சே ஓகேவான்னு சொல்லி கேட்பான். என்ன அவரோட சிசிக்கு தாண்டி வரலன்னு பாரு அவோபா. அதுக்கு நேரம் கடல்லே இருந்துட்டோம்லன்னு பாரு யாமட்டோ. பார்க்க போனா ரொம்ப நேரம் இருந்துட்டோம் ரொம்பவுமே பெயின்ஃபுல்லாம இருந்துச்சுன்னு பாரு காய். நருட்டோ மற்றவங்களும் நடந்து போறப்ப இந்த இடத்துல நான் சொர்க்கம்னு சொல்ல மாட்டேன் நருட்டோ,
காய் ரொம்ப முடியலன்ட்டு நடந்து போவாரு. திடீர்னு பார்த்தா ஒரு கொரில்லா அப்பியர் ஆகும். கில்லர் பி கவலைப்படாத, இவங்க ஏன் கூட வந்தவங்கன்னு பாரு. அமைதியாகும். என்ன ஜெயன் கொரில்லாவான்ட்டு பாப்பா நருட்டோ. எல்லாருமே ஷாக்டா தான் இருப்பாங்க. மாஸ்டர் பி இந்த தீவோட மிருகங்கள் வரிசையில உச்சியில நிக்கிறவருன்ட்டு அவர் ஒவ்வொரு அனிமல்ஸுமே அடக்கி வச்சிருக்கதா சொல்லுவாரு மோட்டோயி. அவர் உங்களை சுத்தி இருக்க வரைக்கும் உங்களுக்கு இந்த இடம் சேஃப் தான். அதுன்னு மட்டும் இல்லாம தலை சேர்ந்த ஹிடன் கிளவுட் ஷினோபி ஐலாண்டை சுத்தி ஒரு பேரியரை மெயின்டைன் பண்றதா சொல்லுவாரு. யாராவது சஸ்பீஷியஸா உள்ள நுழைய பார்த்தா கூட அது எங்களுக்கு இமிடியேட்டா தெரிய வந்துரும்பாரு. இதை கேட்ட யாமட்டோ அதனால தான் இவங்களை தடுத்து வைக்க இந்த ஒரு இடத்த சூஸ் பண்ணாங்க போலன்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ அந்த கண்ணாடி போட்டிருக்க வியர் டைம்ஸ் பாடுறவர் யாருன்னு சொல்லி கேட்பான். மோட்டோயி அவர் ஹிடன் கிளவுடோட ஹீரோக்கெல்லாம் ஹீரோன்பாரு. நருட்டோ ஹீரோ வான்ட்டு ஷாக் ஆவான். மோட்டோயி இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க பீஸ்ட மட்டும் அடக்கினவர் கிடையாது. அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஜின்சுருக்கி. 8 டெயில் பீஸ்ட கண்ட்ரோல் பண்ணவர். அவர் ஒன்ன மாதிரி ஜின்சுருக்கி தான். அவர் 8 டெயில்ஸோட ஜின்சுருக்கின்பாரு. இதை கேட்ட நருட்டோ 8 டெயில்ஸோட ஜின்சுருக்கியா, அப்புறம் அந்த பீஸ்ட கண்ட்ரோல் பண்றாரான்ட்டு அந்த வயசான ஆளான்ட்டு பாப்பான். மோட்டோயி அவர் மாஸ்டர் கில்லர் பீன்பா. கில்லர் பி கொரில்லாவோட பம்ப் ஃபேஸ் பண்ணுவான். மோட்டோயி கில்லர் பி இங்க ட்ரைனிங் பண்ணி தான் 8 டெயில்ஸோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டதா சொல்லுவாரு. நருட்டோ ஷாக் ஆயிட்டு கில்லர் பியை பார்ப்பான். இதுக்கப்புறமா ரூம்ஸுக்கு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. மோட்டோயி லீஃப் சேர்ந்த ஷினோபிஸ் இந்த ஃப்ளோர்ல இருக்க எந்த ரூம் வேணாம எடுத்துக்கங்க, தேவைக்கு அதிகமாவே இருக்கும்ட்டு. சாப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரான டைனிங் ஹாலுக்கு வந்துருங்கன்ட்டு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க சொல்லுவாரு. அவ யாருக்கு எந்த ரூம் வேணுமோ சூஸ் பண்ணிக்கங்கன்ட்டு மீட்டிங்க நாளைக்கு 7 மணிக்கு வச்சுக்கலாம் பாரு. காய் சீக்கிரம் முடியாம நான் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தானுட்டு படுத்துருவாரு. நருட்டோ கில்லர் பி ஸ்குவிட் கூட சண்டை போட்டுருப்பாங்களே அதை யோசிச்சு பார்த்துட்டு மோட்டோயி சொல்லியிருப்பார்ல இந்த இடத்துல தான் ட்ரைன் பண்ணி 8 டெயில்ஸை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டதா அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு காமா மாறு சொன்னேன். நீ அந்த ஐலாண்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு ஆக்டோபஸ் உனக்கு கைட் பண்ணுன்னு சொல்லியிருப்பார்ல அதெல்லாம் யோசிச்சுட்டு படுத்துட்டு இருப்பான். ஸ்ட்ரைட்டா போய் கில்லர் பியோட ரூம்லயே கதவை தட்டுவான். என்ன நீ அந்த தத்தி பைய புடியும் தானே, என்ன ஆட்டோகிராஃப் வேணுமான்னு சொல்லி கேட்பான் கில்லர் பி. நருட்டோ இல்ல எனக்கு பயிற்சி கொடுங்கன்பா. கில்லர் பி ஷாக் ஆவான். நானும் உங்களை மாதிரி ஜின்சுருக்கி தான், எனக்குள்ள இருக்க 9 டெயில்ஸை இப்போ வரைக்கும் என்னால் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியலன்ட்டு ப்ளீஸ் டெயில் பீஸை கண்ட்ரோல் எடுத்துக்கிறது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்களேன்னு சொல்லி கேட்பான். கொஞ்சம் சைலன்ஸ்க்கு அப்புறமாவே கில்லர் பி முடியவே முடியாதுன்றவாரு. நருட்டோ ஷாக் ஆவான். கில்லர் பி ஏன்னா நான் ரைக்காக கொடுத்த உத்தரவுனால தான் இங்க நான் வெக்கேஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு ரேரான வெக்கேஷனை ஒன்ன மாதிரியான ஒரு பொடி எனக்கு ட்ரைனிங் கொடுத்து என்னால எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்றவாரு. புரியுதா முட்டாளுங்கவோ. நருட்டோ நம்ம 2 பேருமே ஜின்சுருக்கி தானே, ஏன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்பான். கில்லர் பி உனக்கு பெரிய ஆட்டிடியூட் தான், சப்ஜெக்டையும் சேஞ்ச் பண்ண பார்க்கலங்கவோ. கண்ணாடி முனுக்குது, ஃபேஸ் திக்கா இருக்கு, ஆளே சிக்கா இருக்குன்னு நருட்டோ அவன் ஸ்டைல ரேப்பை போட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸுக்கு பார்த்துட்டு இருப்பான். கில்லர் பி உன்னோட ஸ்டைல் நல்லா இருக்குங்கவும் அவருக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சுட்டு மனசுக்குள்ள நருட்டோ சந்தோஷப்படுவான். கையை முன்னாடி நீட்டிட்டு வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி இப்படிதான் பம்ப் ஃபிஷ் பண்ணிக்குவோம், ரேப் பண்றதுக்கு இடையில இருந்தான் பாரு. நருட்டோ பம்ப் ஃபிஷ் பண்ணிட்டு கில்லர் பியோட கண்ணாடி கலாச்சு ரேப் பண்ணுவோம். கில்லர் பி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறும். நருட்டோ நான் சொல்லியிருக்க கூடாது போலன்ட்டு ஹேரம் ஜுட்ஸு பண்ணுவான். 9 டெயில்ஸை கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்க சொல்லிட்டு கேட்பான். நருட்டோ எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் இந்த ஜுட்ஸுக்கு மாட்டுவாண்டான்ட்டு பார்த்துட்டு இருக்கப்ப கில்லர் பி கிளம்பி இருப்பான். நருட்டோ ஏன் அப்படி பண்றேன்ட்டு போய் கதவை தட்டுவான். நைட்டே ஆயிருக்கும், கதவை தட்டிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் பேசுறப்பெல்லாம் ரைம்ஸ் போடுறது, ஆக்டோபஸ் ரேப் பண்றதை எவன்டா கேட்பான்ட்டு மோட்டோயோட கதவை தட்டுவான். மோட்டோய் வெளியே வந்துட்டு என்னடான்னு சொல்லி கேட்கவும் அந்த கண்ணாடி போட்டு ஆளு 8 டெயில்ஸ் கண்ட்ரோல் எடுத்தான்ல அதே விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ அவருக்கு தான் பயிற்சி எடுத்தான்னு சொல்லி கேட்கவும் மாஸ்டர் பியான்னு கேட்பான். மோட்டோய் அவர்கிட்ட கேட்டு அவரை ஒத்துக்கல, அதான் உங்ககிட்ட வந்து கேட்டு பார்க்கலான்ட்டு வந்தன்பா. மோட்டோய் நானாங்க போது நருட்டோ ஹிடன் கிளவுடோட ஹீரோவா இருந்தாருன்னு அவரு அதை பத்தில கவலையே கிடையாது. பேசுறப்பெல்லாம் ரைம்ஸ் வேற போட்டுக்காதுன்ட்டு கடுப்பாவான். நாங்க 2 பேருமே ஜின்சுருக்கி தான், உங்களுக்கு என்னோட சுச்சுவேஷன் புரியும்லன்பா. மாஸ்டர் பியை பத்தில தப்பா பேசாதரான்ட்டு நருட்டோட சட்டையை பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் பேசினா பின்விளைவுகள் மோசமா இருக்குன்பாரு. நருட்டோ ஷாக் ஆயிருப்பான். மோட்டோய் நீ ஜின்சுருக்கினா அந்த ஒரு பர்டன் சுமந்துட்டு தானே வாழ்ந்திருப்ப சொல்றான்னு சொல்லி கேட்பாரு. அது உண்மைதானு சொல்லி கேட்கவும் ஆமா கண்டிப்பா என்ன மாதிரியே தானே அவருக்கும் தெரியும் தானன்பா. அவர் எனக்குன்னு எதுவும் செய்யறமா இல்ல எனக்கு தெரியலன்ட்டு நருட்டோ அடுத்து பேச முடியாம திணறுவான். மோட்டோய் மாஸ்டர் பி உன்னை பாத்துக்குவாருன்ட்டு அவர் இப்படி செய்யறதுக்கான காரணங்கள் இருக்கும்பாரு. 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும் போது நருட்டோ என்னன்னு யோசிப்பான். ஃபிஸ்ட் பம்ப் பண்ணிருப்பாங்கல்ல, அது ஏதோ ஃபிஸ்ட் பம்ப் பண்ணாரேன்னு சொல்லுவான் நருட்டோ. மோட்டோ இதை கேட்டோன்னு சிரிச்சுட்டு நருட்டோ தானே வா போலாம் மாஸ்டர் பியோட ட்ரைனிங் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறேன் பாரு. நருட்டோ செம்ம ஹாப்பி ஆவான். யாமட்டோ நானும் வரேன் பாரு. நருட்டோ கேப்டன் யாமட்டோ வந்துட்டு பார்க்கும்போது யாமட்டோ நான் ஒரு வுட் ஸ்டைல் யூசர், நருட்டோ கண்ட்ரோல் இழக்கும் போது நான் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் பாரு. மோட்டோய் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் வா போலான் பாரு. காயை கட்டுவாங்க, பேக் மாட்டிட்டு வந்து படுத்தார் இல்லையா அப்படியே தான் கிடப்பாரு. எவோபா வாட்டர் கொடுக்கவும் தேங்க்ஸ் பண்ணுவாரு. எவோபா இப்போ உன்னோட சிசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்கவும் இப்போதான் ரெக்கவர் ஆயிட்டு வரேன்ட்டு இன்னுமே கடலோட்ட ஆடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுதுன்னு பாரு. இது என்னோட இமேஜினேஷனான்னு கேட்கவும் எவோபா அப்படியே தான் இருக்கணும் பாரு. இதுக்கப்புறமா வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்ல காட்டுவாங்க. நருட்டோ இந்த இடத்த நான் சொல்லி கேட்கவும் மோட்டோய் இந்த இடம் வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்னு பாரு. ஏமட்டோ இந்த இடத்துல தான் டெயில் பீஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான ட்ரைனிங்னு சொல்லி கேட்கவும் மோட்டோய் இல்ல இது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பாரு. நருட்டோ ஷாக் ஆவான். மோட்டோய் முன்னாடி போயிட்டு வா நருட்டோ முன்னாடி வந்து உட்காருவா, அங்க நீ உன்னோட உண்மையான செல்ஃபை பாப்பேன் பாரு. நருட்டோ என்னோட ட்ரூ செல்ஃபான்னு கேட்கவும் ஆமான் பாரு. நருட்டோ முன்னாடி வந்து உட்காருவான். நருட்டோ உட்காரவும் மோட்டோய் பின்னாடி போயிருவாரு. நருட்டோ உட்கார கொஞ்ச நேரத்திலேயே ஏன்னு நருட்டோட வாய்ஸ் கேட்கும். எதுக்காக இச்சிராக்குள்ள இருக்கப்ப ஆட்டோகிராஃப் நீ கொடுக்கலன்னு சொல்லி கேட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும். நருட்டோ என்னன்ட்டு பாக்குறப்ப இப்ப அவனுக்கு அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸோட க்ளோஸா பழகுறாங்களான்ட்டு நருட்டோட ட்ரூ செல்ஃப் முன்னாடி அப்பியர் ஆகவும் நருட்டோக்குள்ள அள்ளு விடும். அவனுக்கு கம்ப்ளீட்டாவே அருவருப்பானவனுங்க இல்லையான்னு சொல்லி கேட்கும். நருட்டோ அதை பார்க்க அப்படியே என்னமா இருக்குன்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப நருட்டோட ட்ரூ செல்ஃப் கிராமத்துல இருந்து எல்லாருமே நம்மளை மொத்தமா புறக்கணிச்சாங்கன்னு சொல்றப்ப நருட்டோ கிட்ட இச்சிராக்குள்ள இருக்கப்ப என்னோட பையன் உங்களோட பெரிய ஃபேன், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருப்பாரு ஒருத்தர். நருட்டோக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறோம் எனக்கு ஆட்டோகிராஃப் வேணும்னு சொல்லி கேட்கவும் நருட்டோக்கு என்ன பண்றேன்னே
தெரிஞ்சிருக்காது. ஆட்டோகிராஃப் தரமாட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும், இல்ல இப்படிப்பட்ட செலிபிரிட்டி திங்ஸ்க்குலாம் நான் பழகினது இல்லைன்னு இருப்பான் நருட்டோ. அதை யோசிச்சு பார்த்துட்டு யாரா நீன்னு கேட்பான். என்னடா சொல்ற? நான் தான் நீங்கு நருட்டோவோட ட்ரூ செல்ஃப். நான் தான் ஷேடோ க்ளோன் பண்ணலையேன்பா நருட்டோ. நான் க்ளோன் இல்ல, ரியல் ஒன். உன் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்க உண்மையான நீ தான் நான்பா. இதை கேட்ட நருட்டோ நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செம கோவப்படுவான். நருட்டோ ஆடாம அசையாம அப்படியே தான் இருப்பான். யாமட்டோ நருட்டோன்னு கூப்பிடுறப்ப மோட்டோயி அமைதியா இருக்க சொல்லுவார். யாமட்டோ நருட்டோவோட ட்ரூ செல்ஃபை காட்டுவாங்க. இந்த இடத்தோட பேர் தான் வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்தா? இந்த இடத்துல இப்படி என்ன வெளியே கொண்டு வரும்னு எதிர்பார்க்கல. இது உண்மையாவே கிரேட்டா இருக்குன்ட்டு. என்ன மாதிரி என்ன இடம் இல்ல என்னமோன்னு. நான் தான் உண்மையான நீ, உனக்குள்ள இருக்க ட்ரூ செல்ஃபுங்கும். நருட்டோ உண்மையான நானான்ட்டு கேள்வி கேட்கவும், அதே தான்ட்டு உனக்குள்ள இருக்க மொத்த வெறுப்பு நான் தான்கும், உன்னோட இருள் பக்கம்னு சொல்லவும் நருட்டோ காலில் விடும். நருட்டோவோட ட்ரூ செல்ஃப் நம்ம ரெண்டு பேத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? நைன்டேல்ஸோட உண்மையான விருப்பங்க அது என் மேல மட்டும் தான்பா. அப்பனா நீட்டு நருட்டோ பாக்குறப்ப நருட்டோ கெரட்டோர சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். நைன்டேல்ஸோட விருப்பங்க அது அதிகப்படியான வெறுப்பு. அந்த வெறுப்போட தான் அதோட சக்கரா ஒட்டி இருக்கும். நீ என்னதான் உன்னை ஷீல் பண்ணிக்க ட்ரை பண்ணாலும் உனக்குள்ள சில புதஞ்சிருக்க விருப்பம் கூட அதை கண்டுபிடிச்சு தோண்டி எடுக்கும். அப்புறம் அதுவே அவனை மொத்தமா எடுத்துக்க பார்க்கணும் இருப்பாரு நருட்டோ. அப்படின்னா இதான் அவனான்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நருட்டோவோட ட்ரூ செல்ஃப் அதே தான்டா, நான் தான் ரியல் ஒன், என்ன உன்னால தோக்கடிக்க முடியாதுடா ஃபேக்குன்பா. நருட்டோ அப்படின்னா அது இப்படிதான் முடியணுமாங்கவும் நருட்டோவோட ட்ரூ செல்ஃப் அட்டாக் பண்ண வந்திருக்கும். நருட்டோ அதை வச்சு அட்டாக் தடுத்துட்டு அட்டாக் வைக்க போவான். தடுத்துரும். நீ தான் போலி, நீ தான் ஃபேக் ஒன், அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவன்பா. இதுக்கப்புறமா கில்லர் பி கிண்டோக்கி கூட சண்டை போடுறதை காட்டுவாங்க. எயிட்டெல்ஸோட டென்டக்கல்ஸ் மூலமா கிண்டோக்கி தோக்கடிச்சிட்டு நான் தான் உங்கள தலை சேர்ந்தவன், என்னை எல்லாம் உன்னால காலி பண்ண முடியாது பீன்ட்டு கில்லர் பி கிண்டோக்கி பக்கத்துல போயிட்டு இன்னும் கொஞ்சம் நீ வளரணும்பா எயிட்டெல்ஸ் இடத்துல காட்டுவாங்க. கில்லர் பி கிட்ட சும்மா அப்படி விளையாண்டு இருக்க அந்த பையனுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்ல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு நைன்டெல்ஸ் எல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் அந்த பையன் கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் நானுமே குழப்பத்துல தான் இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா இப்படி இருக்கேன் பாத்தியா? எனக்கு அந்த பையனை பாக்குறப்ப நீ தான் ஞாபகத்துக்கு வரேன்னு சொல்லும் போது கில்லர் பி திரும்ப ரேப் பண்ணுவான். என்னோட ஸ்டைல் ரேப், அதனால வாய் மூடுன்ட்டு அவன் ரேப்பவே நக்கல் பண்றான்ட்டு. அப்படிப்பட்ட தத்தி பைய முட்டாள என்னால அக்னாலேஜ் பண்ண முடியாதுன்ட்டு அதையும் தாண்டி அவனு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்ல இருப்பான்ல அந்த இடத்துல காட்டுவாங்க. நருட்டோ மனசுக்குள்ள ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கு, இப்படியே போச்சுன்னா ஜெயிக்க முடியாதுன்னு திங்க் பண்ணுவான். பட் அது அந்த ட்ரூ செல்ஃப்க்கும் தெரியும். அதேதான் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுங்கும். அப்ப நம்பர்ஸ்ல ஒன்னு காலி பண்றான்ட்டு நருட்டோ ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுவோம். நருட்டோல செம்ம கடுப்பாயிருவான். அதே ஈக்குவல் நம்பர்ஸை கிரியேட் பண்ணிக்கானேன்ட்டு இதை ஃபிகர் பண்ற அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கேன்னு சொல்லுவோம் நருட்டோவோட ட்ரூ செல்ஃப். ரெண்டு பேரும் ஷேடோ க்ளோன்ஸ் மூலமா மோதிக்குவாங்க. வெளியே இருக்க யாமட்டோக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் அப்படியே தான் உட்காந்துருக்கா, என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்பாரு. மோட்டோயி இந்த இடத்துல உட்கார்றது மூலமா ஒருத்தர் அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்குள்ள போவாங்க. முன்னாடிக்கு அந்த வாட்டர் ஃபால் ஒரு கண்ணாடியா உங்களோட ட்ரூ செல்ஃபை காட்டும் பாரு. இது ஒரு மாயமான இடம். இப்ப நருட்டோ அவன் கூட அவன் சண்டை போட்டு இருப்பான் பாரு. நருட்டோ பேட்டில் பண்றதை காட்டுவாங்க. க்ளோன்ஸ் எல்லாமே ஒன்னுக்கு ஒன்னு சண்டை போட்டு காலியா இருக்கும். நருட்டோ அண்ட் அவனோட ட்ரூ செல்ஃப் ரெண்டு பேருமே ரசங்கன் பண்ணி அடிச்சுக்குவாங்க. நருட்டோ மூச்சு விட தராட்டு முடிச்சு பார்ப்பான். யாமட்டோ என்னடா ஆச்சுன்னு பக்கத்துல போய் பாப்பாரு. நருட்டோ எனக்கு முன்னால அப்படி என்ன மாதிரி ஒருத்த வந்தான், அப்புறம் அவன் என்னோட இருள் பாதின்பான். யாமட்டோ ஷாக் ஆவாரு. நருட்டோ நாங்க யோசிக்கிறது, சண்டை போடுறது, பேட்டில் ஸ்ட்ரென்த், ஜுட்சு, ட்ரிக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, இது ஒரு முடிவில்லாத சண்டைன்பா நருட்டோ. யாமட்டோ இது எப்படின்ட்டு ஆச்சரியப்படுவாரு. மோட்டோயி கண்டிப்பா நீ அவனை தோக்கடிச்சு ஆகணும், இல்லாமலாம் டைல் பீஸ்டோட பவர் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாதுன்னு. நருட்டோ ஷாக் ஆவான். மோட்டோயி நான் தான் ஆல்ரெடி சொன்னனே இந்த வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத் வெறும் முதல் படி மட்டும் தான் பாரு. நருட்டோ காமிச்சு இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கில்லர் பி அண்ட் மோட்டோயி அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.